என் ஒய்ஃபுக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அன்பார்ச்சுனேட்லி நான் ஆனா கருப்பு. வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் ஃபேவரட் கலர் இஸ் ஒயிட் அண்ட் அஃப்கோர்ஸ் கோல்டும் பிடிக்கும். அதனால இது என்டையர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் இருக்கும். வால்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எல்லாமே ஒரு 2% மட்டும் கோல்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு விஷயமும் இன்ச் பை இன்ச் இதை பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா இது என் ஒய்ஃபுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு. அதுவும் சர்ப்ரைஸாக நான் கொடுத்தேன். ஆக்சுவலி ஒரு 90% இது கம்ப்ளீட் ஆகும்போது தான் இதை பற்றி அவங்களுக்கு தெரியும். எனக்காக நிறைய லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. எவ்வளோ வேற ஒருத்தியாக இருந்தேன்னா விட்டுட்டு போயிருப்பாங்க. கல்யாணம் ஆன அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் சைதாப்பேட்டில் வச்சுருந்த கடையை கடனால் மூட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட்டிங்காக ஒரு ஊருக்காக நான் ட்ராவல் பண்ணி ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு நான் சுற்றிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் மாசத்துல 20-25 நாள் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் போதும். இட்ஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கும். நீ இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போ, ஒரு 10,000 15,000 வேலைக்கு பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா மேபி இந்த அளவுக்கு கிரேஸ் ஆஃப் காட் நான் வளர்ந்துருக்க முடியாது. அவங்க பெருசா ஒன்றும் என்ன என்கரேஜ் பண்ணல. அதை பத்தி தப்பில்லை. அவங்க 1% கூட டிஸ்கரேஜ் பண்ணல, சொன்னதில்லை. அதுவே போதும் இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க வேணாம் போதும், இங்கேயே ஏதாவது ஹோட்டல்ல வேலைக்கு போ, இங்கேயே ஏதாவது துணிக்கு கடைக்கு வேலைக்கு போ, ஒரு 20,000-30,000 சம்பளம் இருந்தா கூட போதும், நான் மேனேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்க நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால பண்ணவே முடியாது.